ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுறதுக்கு தண்ணியில் எண்ணெய் சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விட்டு 15 மினிட்ஸ்க்கு பாஸ்தாவை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்ப்போம். பாஸ்தா 350 கிராம், 350 கிராம் வேக வச்ச பாஸ்தா, திருவன சீஸ், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு, மைதா ஒரு பவுலில், பட்டர் இல்லாட்டி எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பால், பாஸ்தா சீசனிங், பெப்பர், உப்பு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி சூடானோடனே பூண்டை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பூண்டை நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மைதாவை இந்த மாதிரி நல்லா பூண்டை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரௌன் ஆகிற இதில் நம்ம ஒரு பவுலில் மைதா எடுத்து வச்சுருந்து அதில் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மைதாவில் எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடும். மைதா இப்போதைக்கு அரை கப் பால், மொத்தமாக 1 லிட்டர் பால் ஆட் பண்ணுவோம். இப்போ அரை கப் பாலில் ஊற்றி இந்த மைதாவை மட்டும் கரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மீதி பாலையும் ஊற்றிடலாம். மீதி 1/2 லிட்டர் பாலையும் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம், ஆடை இல்லாமல். பாலை ஏற்கனவே காய்ச்சி வச்சாச்சு, அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு க்ரீமியாக வர ஸ்டேஜில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டியெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் பால் இப்படி தான் இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிறதுல பாலுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சீஸ் அப்புறமா சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். 2 சீஸ் க்யூப் திருவி வச்சுருந்தால 1 சீஸ் க்யூப் அளவு சீஸை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாஸ்தா போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம பூண்டு தாளிக்கும் போதே ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம், அப்புறம் மஷ்ரூம் தனியாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணும்.
அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில், இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் பாஸ்தாவை போட்டு நல்லா கிண்டி விட்ட பிறகு பெப்பர், அப்புறமா சீஸ் திருவி வச்சுருந்தது, மீதி சீஸ், அப்புறம் பாஸ்தா சீசனிங். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டா ரெடி.